அன்புள்ள அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் கே. செல்வகுமாருங்க. நான் ரிட்டையர்ட் போலீஸ் டிஎஸ்பி. இந்த திருப்பாவை இந்த மார்கழி மாதத்தில் பாடக்கூடிய பாடல்கள், இந்த பாடல்கள் இன்று மார்கழி 19ஆம் நாள் 19வது பாடல். இந்த பாடலை பற்றி எனக்கு தெரிந்த வகையில் உள்ள ஒரு சிறு விளக்கம். ஆண்டாள் அம்மையார் 12 ஆழ்வார்கள், வெங்கடாஜலபதியை கும்பிடும் 12 ஆழ்வார்களில் ஒருவர். இவர் 30 பாடல்களை திருப்பாவை என்ற பெயரில் பாடியுள்ளார். இது 4000 திவ்ய பிரபந்தம் என்ற நூலில் 474 முதல் 503 வரை வருகிறது. இந்த 30 பாடலில் இன்று 19ஆம் நாள் என்பதால் 19வது பாசுரத்தை இவ்வாறு பாடியுள்ளார். குத்து விளக்கெரிய கோட்டுக்கால் கட்டில் மேல். இது முதல் லைன். மொத்தம் இலக்கணம், தமிழ் இலக்கணப்படி பாடல்கள் எழுதுவதிலே இது 4/8 என்ற விதிமுறைப்படி எழுதப்பட்டுள்ளது. இதில் 4 வார்த்தைகளாக 8 வரி இருக்கும். திருவள்ளுவர் 2 வரிகளை எழுதியிருக்கிறார்களே அல்லவா, அதுபோல் இது திருவள்ளுவர் 4 வார்த்தைகளை மேலாகவும் அடுத்து 3 வார்த்தைகளை கீழாகவும் வைத்திருப்பார். இந்த இலக்கணத்தின்படி 4 வார்த்தைகள் ஒரு லைனாகவும், அதுபோல் 8 வார்த்தைகள் 8 வாக்கியங்கள், அதாவது ஒரு லைன் அப்படி எழுதப்பட்டுள்ளது. இந்த பாடல்களே குத்து விளக்கெரிய கோட்டுக்கால் கட்டில் மேல் முதல் வரி. அடுத்ததாக மெத்தென்ற பஞ்ச சயனத்தின் மேலேறி இரண்டாவது லைன். கொத்தலர் பூங்குழல் நப்பினை கொங்கை மேல், இது 3வது லைன். வைத்து கிடந்த மலர் மார்பா வாய்த்திறவாய், இது பெருமாளாகிய கிருஷ்ணன் அவருக்கு மட்டும் பாடப்பட்டுள்ளது. அடுத்து அவருடன் ஸ்பௌஸ் என்று சொல்வார்கள், மனைவி மகாலட்சுமி, அவருக்காகவும் அடுத்து பாடியிருக்கிறார். மைத்தடங் கண்ணியாய் நீ உன் மணவாளனை எத்தனை போதும் தொழிலிழ ஒட்டாய்கான், எத்தனை ஏலும் பிரிவற்ற கில்லாயால் தத்துவமன்று தகவலோ ரெம்பாவை. அப்படி என்று அந்த அம்மையாருக்காகவும் பாடியிருக்கிறார் இந்த ஆண்டாள் அம்மையார். அதாவது குத்து விளக்கெரிய கோட்டுக்கால் கட்டில் மேல் என்றால், குத்து விளக்கு என்றால் இரவு நைட் லேம்ப் போட்டிருக்கிறாங்க அந்த சாமி 2 பேரும் போட்டுக்கிட்டு, ஆட்டுக்கால் கட்டில் மேல்னு போட்டதை கால் உடைஞ்சிரும். இது கோட்டுக்கால். அப்படின்னா கோட்டுக்கால்னாக்கா யானை. அந்த யானைக்கு இருக்கிற பெரிய கால் சைஸில் உள்ள கட்டில் மேலே மெத்தென்ற பஞ்ச சயனத்தின் மேலே ஏறி, இப்போ நம்ம குஷன் போடுறோம் இல்லைங்களா, அதுபோல் இலவம் பஞ்சு அதனால் செய்யப்பட்ட மெத்தை மேலே ஏறி, கொத்தலர் பூங்குழல், கொத்து மலர் அதை அணிந்த பூங்குழல். குழல்னால் அது நமக்கு கார்மேக குழல்னு சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி முடி, அந்த அம்மையார் மகாலட்சுமியின் தலை முடி. நப்பின்னை கொங்கை மேல் அதை அணிந்து இருக்கும் அந்த அம்மையார் மார்பில் உள்ள கொங்கை மேல். கொங்கை என்றால் அது மார்பகத்தை குறிக்கும். வைத்து கிடந்த மலர் மார்பா வாய்த்திறவாய். மலர் மார்புன்னா அந்த அம்மாவுக்கு கொங்கை மார்பு, இவருக்கு மலர் மார்பா. அதையும் எப்படியெல்லாம் கிண்டில் அடித்து பாடுறாங்க பாருங்கள். இருந்தாலும் மலர் மார்பா நீ வாய்த்திறவாய், ஏன்னா நான் உங்ககிட்ட சில கேள்வியெலாம் கேட்க போகிறோம், அதுக்கெல்லாம் ஒழுங்காக பதில் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கு இல்லாமல்
அந்த அம்மையார் மகாலட்சுமிக்கும் அடுத்தது பாடுறாங்க. மைத்தடங்கண்ணினாய், இந்த கண் புருவத்தில் கருப்பு மை அதை தடவின பெண்ணே மகாலட்சுமி, உன் மணவாளனை, உன் கணவனை, உன்னுடைய ஸ்பௌஸை எத்தனை போதும் துயிலிழ ஒட்டாய்க்கான். நீ எப்பயுமே அவர் உன் கூடவே இருக்கணும்னு நினைக்கிறியே, ஏன் அதனால் அவரை எழுப்ப மாட்டியா அப்படின்னு அது ஒரு கேள்வியும் போடுறாங்க. எத்தனை ஏழும் பெரிவற்றா கில்லாயால் தத்துவமன்று தகவலோ ரெம்பாயாய். அதாவது எத்தனை ஏழும் பிரிவாற்றா கிள்ளையால் தத்துவம் அன்று, நீ எப்பயுமே இந்த ஆளை எழுப்பி விடாமல் படுத்துட்டே கிடந்தீங்கன்னா அது இந்த உலகத்தின் தத்துவத்துக்கு முரணானது, அதனால் ஒழுங்காக எழுப்பி விடு அப்படின்ட்டு அந்த மகாலட்சுமியை கொஞ்சம் ஹாட்டாக பேசியிருக்கிறாங்க இந்த ஆண்டாள் அம்மையார். அதுதான் இந்த பாடல். இந்த பாடலில் இருவரையும் அதாவது திட்டியும் வணங்கலாம் என்பதற்கு ஏற்ப இந்த பாடல் அமைக்கப்பட்டுள்ளது. எனவே இந்த மார்கழி மாதம், அதிலே மாதத்தில் நான் மார்கழி என்று கிருஷ்ணர் சொல்லுகிறார். ஏன்னா அப்போ தான் குளிர் ஓவராக இருக்கும், எல்லோரும் ஜாலியாக இருப்பாங்க அப்படின்றதுக்காக அப்படி சொல்லியிருப்பார் போல இருக்குது. அதனால் இந்த பாடலை, இன்றைய பாடல் நிறைவு பெற்றது. அனைவருக்கும் வணக்கங்க.